அதே மாதிரி ஆர்பிஐயோட டெசிஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறது குறைக்கிறது மூலமா மிகப்பெரிய எல்லா செக்டார்ஸ்லயும் ஒரு சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யூஎஸ்ல ட்ரம்ப் வந்த பிறகு டாக்ஸ் கட் பண்ண போறேன், நிறைய மக்கள் கிட்ட பணம் கொடுக்க போறேன், அப்போ செலவு கன்சூமர் டிமாண்ட் அதிகமாகும், அப்போ எக்கனாமிக் க்ரோ ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பார்த்தாலும் அது வேர்ல்டு ஓவர் ஒரு ரிப்பர்கஷன்ஸ். ஸோ டாலர் ஸ்ட்ரென்தனிங், ரூபி டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்றத நீங்களும் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய டைம் அது. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் எப்பயாவது மிக பெருசாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் 2000 பாயிண்ட்ஸ் விழும்போது நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். 2025ல ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க்னா என்ன முதல்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் 2025ல ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ரிஸ்க்ன்றது மேஜராக பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் பிரிக்கலாம்: சிஸ்டமேட்டிக், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா அந்த என்டையர் சிஸ்டமே அஃபெக்ட் ஆகிடும். அதாவது ஸ்பெசிஃபிக்காக கம்பெனிஸ்னு போகாமல் ஒரு மான்சூன் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் செக்டர், பட் ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருமே இவங்க மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும். அப்போ நாட்டு டிசிஷன்ஸ், இப்போ கொலிஷன் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மேஜர் பார்ட்டியால் மேஜர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியாது. ஏன்னா குட்டி குட்டி பார்ட்டிஸ்லாம் ஸ்டேட் லெவல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லைனா நான் வெளியில் போயிடுவேன், ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் அது ஒரு ரிஸ்க்காகவும் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்பிஐயோட டெசிஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறது குறைக்கிறது மூலமாக மிகப்பெரிய எல்லா செக்டார்ஸ்லையும் ஒரு சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கான எக்ஸாம்பிள். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா ஒரு குட்டி கம்பெனியோ பெரிய கம்பெனியோ இல்லை அந்த செக்டாரோ அடி வாங்கும். அதுதான் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். அந்த ஒரு விஷயத்தினால அந்த செக்டார் அடி வாங்கும். ஸோ இப்போ ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மோனோபோலியாக இருந்தாங்க. மோனோபோலினா மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் இருந்துச்சு. அவங்க மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணாங்க, ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க, எல்லாமே நடந்துச்சு. கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனது ஒரு ரிஸ்க்குன்னா, அது இல்லாமல் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸு அப்புறம் நிறைய பெயிண்ட் கம்பெனிஸ் லிஸ்ட் ஆச்சு. அண்ட் பிர்லா ஓப்பஸ் அவங்களோட கேஷ், ஏன்னா அவங்களும் மிகப்பெரிய ஒரு காங்க்ளோமரேட் ஒரு கம்பெனி பிர்லா குரூப்ன்றது. அவங்க பிர்லா ஓப்பஸ்னு ஒன்று லான்ச் பண்ணும்போது மிகப்பெரிய லான்ச், ஆல் இண்டியா லெவலில் அவங்க மார்க்கெட்டிங் அண்ட் ஆட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் இதெல்லாம் பார்த்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு நெகட்டிவ் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது லாஸ்ட் 2 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்லையும் தெரிஞ்சு வீக் கன்சியூமர் டிமாண்ட் இது எல்லாம் ஆட் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் இவ்வளோ வருஷத்தில் லாஸ்ட் 1 இயரோட ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ். அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் மிகப்பெரிய கரெக்ஷன், அட்லீஸ்ட் மோர் தேன் 30% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் ஃபியூச்சரில் இது இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு, பட் ஸ்டில் அந்த செக்டாரே வீக் கன்சியூமர் டிமாண்டில் இருக்குது. இதில் மார்க்கெட் ஷேர் போயிடுச்சு, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் ஆட் ஆகி இந்த கம்பெனி குறைஞ்சாலும் இது ஒரு அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்காக அந்த கம்பெனிக்கு அமைஞ்சுது, அந்த செக்டாருக்கும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஸோ மிகப்பெரிய 2 ரிஸ்க்கு பார்த்துட்டோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே Q3 முடிஞ்சிச்சு, ரிசல்ட்ஸ் வரப்போகுது. பட் ஆனால் தீபாவளி டைம்லைனில் நடந்த ஷாப்பிங்காக சரி, அந்த ஃபெஸ்டிவல் பொனான்ஸா, அந்த சேல்ஸ்லாம் பார்க்கும்போது அது மிக பெருசாக இல்லை. ஏன்னா Q2 வரைக்கும் நமக்கு ஜிடிபி டேட்டா போன மாதம் தான் வந்துச்சு. அது ரொம்ப வீக்காக இருந்துச்சு, எக்ஸ்பெக்டடை விட ரொம்பவே கம்மி. ஓவரால் இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஜிடிபி குறைய போகுது. பிகாஸ் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கான ஜிடிபி எக்ஸ்பெக்டடோட ரொம்ப கம்மி. அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் கேபிட்டல் செலவு பண்ணுவாங்க, அதாவது ரோட்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்க்கு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் அவங்க எவ்வளோலாம் பணம் பம்பின் பண்ண முடியுமோ சிஸ்டமில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வரைக்கும் போய் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். பட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபிஸ்கல் டெஃபிசிட் கண்ட்ரோல் பண்ணணுன்ற ரீசனுக்காக நிறையவே குறைச்சிட்டாங்க. அது குறைச்சதுனால பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம், கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி ப்ரைவேட்டும் பண்ணி ஆர்பிஐ சப்போர்ட்டும் இருந்தால் எல்லாமே சூப்பராக க்ரோத் ஆகும். இதுதான் ஒரு ஐடியல் எக்கனாமி. பட் இது மாறி தான் இருக்கும். ப்ரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலன்னு கோவிடுக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போவும் சரி, ப்ரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் ஈவன் லாஸ்ட் 3 வருஷத்தில் பெரிய கார்பரேட்ஸோட ப்ராஃபிட்ஸ் அதிகமாச்சு, எல்லாமே நடந்தாலும் அவங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டோ நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கான ஃபோக்கஸோ பார்த்தீங்கன்னா இல்லை. லாஸ்ட் Q3 ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் ஏதாவது ப்ரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, கவர்மெண்ட் செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா. இப்போ லாஸ்ட் குவார்ட்டர், அதாவது ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குன்றதும் ரொம்பவே டவுட்ஃபுல். பிகாஸ் போன Q3
தீபாவளி சீசன் பெருசாக இல்லைன்னு பார்த்தோம். இதில் என்ன பண்ண போகிறாங்க அண்ட் பட்ஜெட்டில் எவ்வளோ பெரிய ரிஃபார்ம்ஸ் வரப்போகுது, மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குமா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எல்லா மீடியா சேனல்ஸ்லேருந்து எல்லாருமே டோன் செட் பண்ணுவாங்க. பட் நம்ம லாஸ்ட் 10 years இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பார்த்ததில் பட்ஜெட் டைம்லைனில் பட்ஜெட்டில் இவங்க மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸோ எதுவுமே சொன்ன மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா ஆடாக்காக இவங்க வந்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்ற புஷ் பண்ணியிருக்காங்களே தவிர பட்ஜெட் வந்து ஒரு நான் ஈவெண்ட்டாக தான் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து சப்போஸ் நெக்ஸ்ட் 2 months வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதுவும் நல்ல நியூஸ் வரலை அப்படின்னா ஒலட்டைலாக இருந்து பட்ஜெட் டோனுக்காக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் பட்ஜெட் வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே பூர்த்தி ஆகலைன்னா மறுபடியும் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அகெயின் வோலட்டாலிட்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் ஸ்டாக் மார்க்கெட் இருக்க போகுதுன்றது தெரியுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 3 monthsக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்கில் இருந்து அப்போ வந்து ட்ரம்ப் வந்து இப்போ Jan 20 ஒரு US பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றின அப்புறமா அவர் என்ன பண்ண போகிறாரு, அதனால் வேர்ல்டு ஓவர் மார்க்கெட் என்ன ஆக போகுது, டாலர் ஸ்ட்ரென்தனிங்கிறது ஒன்றும் நடந்துகிட்ருக்கு. அதாவது டாலர்ன்றது வந்து வேர்ல்டு ஓவர் ஒரு காமன் கரன்சி. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணோம் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இல்லை இந்தியாவுக்கும் மற்ற நாட்டுக்கும்னாலும் அந்த ட்ரேட் நடக்கிறது வந்து டாலர்ஸில் நடக்குது. ஏன்னா அது ஒரு ரிசர்வ் கரன்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது சேஃபு. டாலர் விலை அதிகமாக ருபி டிப்ரிஷியேட் ஆகுதுன்றது தான் உண்மை. இப்போ நான் 83 ரூபாய் ஒரு டாலருக்கு அப்படின்னு நான் போய் வாங்கணும்னு போயிட்டு அடுத்த ஒரு மாதத்தில் 84 ரூபாய் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிப்ரிஷியேட் இருக்குது. நான் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் டாலராக நான் வாங்கும் போது. ஸோ இது எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இப்போது ஐடியாக இருக்கட்டும், ஃபார்மசூட்டிக்கல், ஏன்னா ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா மேஜர்லி யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்க ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் இந்த 2 செக்டாரும் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கிறதுனால நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் யாரெல்லாம் மேஜர் இம்போர்ட் பண்ணுற செக்டார்ஸும் சரி அண்ட் நம்ம மேஜராக இம்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில். அதுதான் வந்து பேஸ் ஃபார் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி முக்கால்வாசி செக்டார்ஸ்க்கு வந்து கேபிட்டல் ஓரியன்ட் செக்டார்ஸ்க்கெலாம் க்ரூட் ஆயில் வந்து ஒரு முக்கியமான, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இன் பர்டிகுலர், இது எல்லாத்துக்கும் வந்து அது ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி ரா மெட்டீரியலாக இருக்கும்போது நம்ம இம்போர்ட் பண்ண டாலர் கொடுக்க வேண்டியது அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த டாலர் அதிகமாக நம்மளோட பெட்ரோல் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரே ரேட்டில் தான் கிட்டத்தட்ட 1 yearக்கு மேலே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கேருந்து குறைப்பாங்கன்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நடந்துச்சுன்னா மறுபடியுமே இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் தலை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு சைக்கிளிக்கலாக ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றது தான் பார்க்குறோம். ஸோ டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகுது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் இவ்வளோ சைக்கிளாக ஒன்றா ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடக்கணுவாங்க. அந்த மாதிரி டாலர் இன்க்ரீஸ் ஆக நெகட்டிவ் ஃபார் மார்க்கெட். ஏன் டாலர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா யூஎஸில் ட்ரம்ப் வந்த பிறகு டாக்ஸ் கட் பண்ண போகிறேன், நிறைய மக்கள்கிட்ட பணம் கொடுக்க போகிறேன், அப்போ வந்து செலவு கன்சூமர் டிமாண்ட் அதிகமாகும், அப்போ எக்கனாமி க்ரோ ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவாக ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பார்த்தாலும் அது வந்து வேர்ல்டு ஓவர் ஒரு ரிப்பர்கஷன்ஸ். அது இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்படி பர்ஃபார்ம் ஆகும்னு இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டாலர் ஸ்ட்ரென்தனிங், ருபி டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்றத நீங்களும் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய டைம் இது. சரி, இவ்வளோ நடக்குது, நான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக லார்ஜ் கேப் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு லாஸ்ட் மந்த் பேசியிருந்தோம். ஸோ லார்ஜ் கேப்பில் வேல்யூவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கிற ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மிட் கேப்லேயும் ஒரு சில ஸ்டாக்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லார்ஜ் கேப்பில் பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வீக் டிமாண்ட் இம்ப்ரூவ் ஆகுதா, மார்க்கெட் ஷேர் எப்படி, அதெல்லாம் பாருங்கள். ஆட்டோமொபைல் அவாய்ட் பண்ணுறது நல்லது, பிகாஸ் இன்னும் கன்சூமர் டிமாண்ட் இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் அது நடக்கும். அண்ட் எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் வந்து இன்னும் வீக் கன்சூமர் டிமாண்ட் சொல்கிறாங்க. ஏன் இதெல்லாம் வீக் கன்சூமர் டிமாண்ட் சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் மக்கள் போய் வாங்கலை, அதனால் ப்ராடக்ட் சேல்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இப்போது வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் எப்பயாவது மிக பெருசாக ஒரு 1000 points 2000 points விழும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். ஏன்னா பாட்டம் எதுவும் தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் இன்னும் ஃப்யூச்சரில் வருமானா தெரியாது. பட் ஆனால் வோலட்டைலாக திடீர்னு மார்க்கெட் விழும்போது நல்ல ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த பிஇ லெவலில் ரொம்ப வருஷம் ஆச்சு, அதை வந்து இப்போ வாங்கலாம். அந்த மாதிரி
இப்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நல்ல க்ரோத் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 65 ரூபீஸில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல பேங்க் இன்னும் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா அந்த மாதிரி பேங்க்ஸும் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸில் பல வருஷமாக கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸாக ஒரே ரேஞ்சில் இருக்கிறதுனால இங்கேருந்து இன்னும் மேஜர் இண்டெக்ஸ் குளோபலாக மேஜர் இண்டெக்ஸ்லலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது இந்த ஸ்டாக்கையும் நம்பி ஃபியூச்சருக்காக நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக போங்க. 2025ல் கண்ணை மூடிட்டு எல்லா ஸ்டாக்கையும் வாங்காதீங்க, எல்லா ஐபியும் அப்ளை பண்ணாதீங்க. நல்லபடியாக நல்ல ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களோட தான் இருக்கும். லாஸ் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ட்ரேடிங் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா நாளும் ட்ரேட் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா நல்லது, இல்லைனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் மேக்ஸிமம் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிற டைம்லைனில் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு ட்ரேடிங்கில் சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் நல்லா ட்ரேட் பண்ணுறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்களோ அதை காப்பி பண்ணாதீங்க. உங்களுக்கு கற்றுக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அது மூலமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல் டைமாக ட்ரேடராக இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நல்ல ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டாக் மார்க்கெட்டில் 2025ல் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம்லைன். நல்ல ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லைனா ரிஸ்க் ஜாஸ்தி. அதுதான் இந்த வருஷம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.